நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உனக்குள்ளே ஒரு அர்ப்பணிப்பு. நான் அந்த பூமியில் வாழ்வது இயேசுக்காக, நான் அந்த பூமியில் வாழ்வது இயேசுக்காக, அவருக்காக நான் இருப்பேன், அவருக்காக வாழ்வேன் என்று நீ ஒப்புடு கொடுக்கும்போது கர்த்தர் உன் காரியங்களை பொறுப்படுத்திக் கொடுக்கிறார். இன்னும் ஒரு சில காரியங்களை நீ அவரிடத்தில் ஒப்படைக்காமல் இருக்கிறாய். நீ ஏன் எடுத்து சாதிக்கணும், நீ ஏன் எடுத்து போராடணும்னு நினைக்க வேண்டாம். உன் காரியம் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடு. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் வழியை கர்த்தருக்கு நீ ஒப்புவி, அவர் காரியத்தை உனக்கு வாய்க்க பண்ணுவார். உன் பிரச்சனை, உன் வேதனை, உன் நெருக்கம், உன் சஞ்சலம், உன் தவிப்பு அவரை ஒப்புவி. காரணம், அவர் வழக்காடுகிற கர்த்தர், யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். உனக்காகவே அவர் வழக்காடுகிறவர், உனக்காகவே பரிந்து பேசுகிறவர். நீ பரிந்து பேசி ஒன்றும் ஆக போறதில்ல, நீ வழக்காடி ஒன்றும் ஆக போறதில்ல. ஆனால் கர்த்தர் இறங்கினால் உனக்காக வழக்காடி யுத்தம் பண்ணி உன் கருத்தில் ஜெயத்தை மட்டும் கொடுப்பார் என்பதை நீ மறந்து விடாதே. சப்பலா கத்தூன மாத்தா ரக்காலா தூரபா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல வந்திருந்தார். கர்த்தர் உனக்கு வழக்காடும்படி இறங்கியிருக்கிறார், கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணும்படி இறங்கியிருக்கிறார். நீ கலங்க வேண்டாம், நீ தேய்க்க வேண்டாம். கர்த்தரே உனக்கு துணையும், உனக்கு அரணும், உனக்கு கோட்டையும், உனக்கு கேடகமும் பலனா இருக்கிறார். நீ அர்ப்பணிச்சா போதும்.